குட் மார்னிங். உங்களுக்கு அறிவன் சமன்பாடுகள் எழுதுவதன் மூலம் தாக்க சமன்பாடு எழுத தெரிஞ்சிருக்க வேணும். நான் போன வகுப்புல சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு அறிவன் சமன்பாடு எழுதுறது கிளியரா இருக்கணும்னு சொல்லி, இன்றைக்கு முழுவன் சமன்பாடையும் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். தாக்க சமன்பாட்டுல உங்களுக்கு இப்ப இன்றைக்கு பிரச்சனை இருக்கணும். ஆனா முழுவன் சமன்பாடு மிகவும் நேர்த்தியான முறையில ரெண்டையும் கூட்டி எழுதுறது கிளியரா இருக்கணும். நான் கொஞ்சம் கேள்வி பார்த்துட்டு அங்கால நாங்கள் மிச்சத்தை கேட்கலாம். இல்லை உங்களுக்கு நான் போன வகுப்புல K2Cr2O7 மற்றது NO2 தாக்கம் பார்த்துருந்தேன். Na2C2O4க்கும் KMNO4க்கும் தாக்கம் பார்த்துருந்தேன். இதுல இந்த கட்டியன்கள் அந்நியன்கள்ல யாருக்கு தாக்கம் இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு முதல் கிளியரா இருக்கும். அதுல அடுத்ததாக நான் ஒன்று தந்திருந்தேன். நான் என்னன்னு சொன்னா Fe2+க்கும் KMNO4க்குமான தாக்கம் அமில ஊடகமாக H2SO4 பயன்படுத்தி இந்த H2SO4 செறிவாக இருக்கும்போதுதான் இது ஒட்சியேட்டியாக தொழிற்படும். ஐதான H2SO4 அமிலமாக மட்டும் தொழிற்படும். அதாவது உங்களுக்கு தேவையான H+ வழங்குவதற்கான ஒரு ஊடகமாகத்தான் இந்த H2SO4 இருக்கும். இதுல ஒட்சியேட்டபோ தாழ்த்தலோ சாதாரணமாக இந்த இடத்துல நடக்காது. அப்ப இங்க தாக்க போறது யாருன்னு சொன்னால் Fe2+க்கும் KMNO4க்கும் இடையில உள்ள MNO4- தான் தாக்கம் நடக்கும். அப்ப உங்களுக்கு நான் முதல் சொல்லி இருக்கேன், தாழ் ஒட்சியேற்ற நிலை கட்டியன்கள் இலகுவாக ஒட்சியேற்றப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் இவை தாழ்த்தியாக தொழிற்படும் சொல்லி. அப்ப Fe2+க்கு Fe3+ வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதால Fe2+ தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும். உதாரணமாக தந்து அதே மாதிரி Fe3+ மறுதலையாக Fe2+ வர சில தாக்கங்களும் இருக்கு. சரியா? 4th questionல என்னென்ன தாக்கின்ற ஒரு செக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இதை விளங்கப்படுத்துவேன். Na2C2O4க்கும் KMNO4க்குமான தாக்கமா? சரி, இதை பார்த்துட்டு அதை பார்க்கணும். ஓகே, Fe2+ Fe3+ ஒட்சியேற்றப்படும். அதே நேரத்துல KMNO4ல இருந்து வர MNO4- அமில ஊடகம் என்பதால, நான் திருப்பி சொல்ற விஷயத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்க. அமில ஊடகம் என்பதால இது Mn2+ ஆகத்தான் தாழ்த்தப்படும் என்ற உண்மை உங்களுக்கு நீ தெரிய வரும். அப்ப அரேன் சமன்பாடு எழுதும் போது நான் உங்களுக்கு 4 விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். ஒட்சியேட்டட் மாறுபடுற மூலகம் இரும்பு, அது ஒன்றுதான் இருக்கு. அப்ப 2 பக்கம் சமனா இருக்கு. சரி, அடுத்தது ஒட்சிஜன் இருந்தால் சமப்படுத்த நீர் போடணும். இங்கதான் இல்லையே, அப்ப நாங்கள் நீர் போட தேவையில்லை. ஐதரசன் இருந்தால் H+ போடணும். அப்ப H+ போட தேவையில்லை. முதல் 3 ரூல்ஸும் செக் பண்ணிட்டு இறுதியாக நாங்கள் ஏற்றத்தை சமன் செய்யறதுக்காக இலத்திரனை பயன்படுத்தி, இது நான் சொல்ற இந்த மெத்தட்ல நான் கதைக்கிற ரூல்ஸ். வேற மெத்தடுகள்ல நீங்கள் முதல்லயே இலத்திரனை சமப்படுத்துற சந்தர்ப்பங்களும் வரலாம். அதை பற்றி நான் இப்ப கதைக்கிறேன், தேவையும் இல்லை. இறுதியாக ஏற்றத்தை சமன் செய்ய, ஏற்றத்தை எதை பயன்படுத்தி சமன் செய்ய போறீங்கள் என்று சொன்னால், நீங்க ஏற்றத்தை இலத்திரனை பயன்படுத்தி தான் சமன் செய்ய போறீங்க. அப்ப இலத்திரனை பயன்படுத்தி சமன் செய்கிறீங்கன்னு சொன்னால் எத்தனை இலத்திரனை போட்டு சமன் செய்ய வேணும் என்றது உங்களுக்கு ஒரு கேள்வி. அது நீங்கள் காண வேணும் என்றால் தாக்கியில உள்ள மொத்த ஏற்றத்துக்கும் விளைவில உள்ள மொத்த ஏற்றத்துக்கும் இடையிலான வித்தியாசம் என்று குறிப்பிடலாம். அப்ப எங்க கூட எங்க குறையன்ற இல்லை, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இலத்திரன் எண்ணிக்கைக்கு சமம். இங்க 3, அங்க 2. அப்ப 3க்கும் 2க்கும் உள்ள வித்தியாசம் 1. அப்ப தேவையான இலத்திரன் எண்ணிக்கை 1. இது எந்த பக்கம் போடணும் என்றால், எந்த சைட்ல நேரேற்றத்தின் அளவு உயர்வாக இருக்கோ அந்த சைட்ல கொடுத்தால் போதுமா. எந்த பக்கத்துல நேரேற்றம் உயர்வாக இருக்கோ அந்த பக்கத்துல இலத்திரனை சேர்த்தால் போதுமா. இங்க 3+, இங்க 2+. அப்ப எங்க ஏற்றம் கூட இங்க, அப்ப அந்த ஒரு இலத்திரனை இங்க சேர்த்த. அவ்வளவு. இப்ப இவருடைய இது பாடமாக்கி வச்சிருந்தா கூட பரவாயில்லை. அது ஒரு திருப்பி செய்ய உங்களுக்கு உடனே ஞாபகம் வரும். ஒட்சியேட்டன் மாறுபடுற மூலகம் Mn, ஒட்சிஜன் இங்க 4, அப்ப 4 நீர் போடணும். ஐதரசன் 8, அப்ப 8 H+ போடும். முதல் 3 ரூல்ஸும் ஓகே. இறுதியாக ஏற்றத்தை சமன் செய்யணும். ஏற்றம் என்பது தாக்கியில உள்ள மொத்த ஏற்றம் சக 7, விளைவில சக 2. அப்ப இலத்திரன் எண்ணிக்கையை பயன்படுத்தி தான் நாங்கள் என்ன சொல்றோம், இலத்திரனை பயன்படுத்தி ஏற்றத்தை சமன் செய்யணும். அப்ப இங்க 7 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப இலத்திரன் எண்ணிக்கை காண்பது வித்தியாசம். 7ல இருந்து 2 கழிச்சால் 5. அப்ப தேவையான இலத்திரன் 5. எந்த பக்கம் போடணும் என்றால், எந்த பக்கம் நேரேற்றம் உயர்வாக இருக்கும் அந்த பக்கம் சேர்த்து கொள்ளணும். அப்ப இங்க ஒரு மைனஸ், இங்க 8+, 7+ இருக்கு, இங்க 2+. அப்ப நேரேற்றத்தின் அளவு எங்க உயர்வு, தாக்கியின் பக்கம். ஆகவே அந்த 5 இலத்திரனை தாக்கியின் பக்கம் சேர்க்கும்.
ஒரு கூறு ஒட்சியேற்றப்பட இன்னொரு கூறு தாழ்த்தப்படைக்க 2 இலத்திரன் ஒரு பக்கமே வராது. 2 பேருக்கும் இலத்திரன் ஒரே பக்கம் வராது. இலக்கிற இலத்திரனை தான் ஏற்குது. ஆகவே ஒரு பக்கத்துல விளைவில இலத்திரன் வந்தா இன்னொரு பக்கத்துல தாக்கில இலத்திரன் தேவைப்படும் சொல்லிக்கொள்ளும். இந்த ரெண்டுக்கு நான் பேர் அரையன் சமன்பாடு. ஒட்சியேற்றத்துக்குரிய அரையன் சமன்பாடு இது, தாழ்த்திக்குரிய அரையன் சமன்பாடு இது. தெளிவா விளங்கிக் கொள்ளும். ஒட்சியேற்றத்திற்குரிய அரையன் சமன்பாடு Fe2 + Fe3 + ஒட்சியேற்றப்படும். தாழ்த்திக்குரிய அரையன் சமன்பாடு KMnO4 இருக்கிற MnO4 மைனஸ் KMnO4 இருக்கிற MnO4 மைனஸ் Mn2+ ஆக தாழ்த்தப்படும். இதை இன்னொரு மாதிரி சொல்றதா இருந்தால் இது தாழ்த்திக்குரிய அரையன் சமன்பாடு. இது தாழ்த்திக்குரிய அரையன் சமன்பாடு. இது ஒட்சியேட்டிக்குரிய அரையன் சமன்பாடு. அப்ப கேட்கிற கேள்விக்கு நீங்கள் விட கொடுக்க தெரிஞ்சிருக்க போகும். சரி, உங்களோட கேள்விக்கு ஏற்ற மாதிரி தான் விடையாகும். அப்ப ரெண்டையும் கூட்டி எழுதும் போது நீங்கள் கருத்துல கொள்ள வேண்டிய விஷயம் தான் இந்த இலத்திரன் எண்ணிக்கை. அதான் நான் உங்களுக்கு தொடக்கத்துல எந்த சொல்லிக் கொண்டிருக்கேன். இதை நான் இத்தனையோ ஓப்பு மீன கட்டுக்கொண்டிருக்கேன். ஒட்சியேற்ற தாழ்த்தல் தாக்கம், அதாவது ரிடக்ஸ் தாக்கத்தின் போது ஒரு கூறு இலத்திரனை இழக்க இன்னொரு கூறு இலத்திரனை ஏற்கும். இந்த இழக்கிற இலத்திரன் எண்ணிக்கையும் ஏற்கிற இலத்திரன் எண்ணிக்கையும் சமனாக இருக்கக்கூடியவாறு தாக்கிகள் ஒரு விகித சமத்துல சேர்ந்து கொள்ளும். சரியா? அலுமினியம் 3 இலத்திரனை தான் இழக்கும், ஒட்சிஜன் 2 இலத்திரனை தான் ஏற்கும். அவ அலுமினியத்திட்ட இருந்து வந்த 3 இலத்திரன்ல 2 மட்டும் வாங்கிட்டு ஒரு இலத்திரனை ஓடன்னு கலைச்சி விடலாம். ஒட்சிஜன் இங்க இருந்து விடுவிக்கப்படுற இலத்திரனும் அங்க ஏற்கப்படுற இலத்திரனும் சமனா இருக்கக்கூடிய மாதிரி 2 அலுமினியமும் 3 ஒட்சிஜனும் வந்து சேரும். அப்ப 2 அலுமினியம் 6 இலத்திரனை இழக்கும், 3 ஒட்சிஜன் 6 இலத்திரனை ஏற்கும். இதனாலதான் Al2O3 என்று சொல்லப்படுகிற ஒரு சேர்வை வரும். சரியா? மின் நடுநிலையாக்கப்படும். அவ இலத்திரன் எண்ணிக்கை சமனாக இருக்க வேணும். அதே நேரத்துல ஒட்சியேற்றம் தாழ்த்தாலும் ஒரே நேரத்துல நடக்கும். டைமிங், ஒரு கூறு இலத்திரனை இழக்கிற டைம் இன்னொரு கூறு இலத்திரனை ஏற்கும். சரியா? ஒட்சியேற்றம் தாழ்த்தலும் ஒரே நேரத்துல நிகழும், சேம் டைம் நிகழும். அவ கூட்டி எழுதும் போது இலத்திரனை பமசிக்கு சமப்படுத்தணும். அப்ப நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குணகங்களால பெருக்கி கொண்டால் போதும். அப்ப முதலாவது சமன்பாட்டை மட்டும் நாங்கள் 5ஆல பெருக்கினால் இலத்திரன் சமப்படும். மற்றவையை பற்றி நீங்கள் சமப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தாக்கில இருக்கிற கூறையும் விளைவில் இருக்கிற கூறையும் பாக்குறீங்க, 2லேயும் ஒரே கூறு இருந்தால் கழிக்கலாம், அதை கேட்ட மாதிரி எழுதி கொடுக்கும். அப்ப உங்களுக்கு 5 Fe2 + 5 Fe2 + KMnO4 MnO4 மைனஸ் MnO4 மைனஸ் 8H+ தாக்கியின் பக்கம் இருக்கு, தாக்கியின் பக்கம் விளைவின் பக்கம் 5 Fe3 + ஒரு Mn2+ 4 நீர் இருக்கு விளைவின் பக்கம். இவ்வளவுதான் முழு அயன் சமன்பாடு. இங்க உங்களுக்கு Fe2+ ஆகவே நான் தந்திருக்கிறேன். வேற ஒரு சேர்வை தந்து நான் குழப்ப விரும்பல, Fe2+ ஆகவே தந்திருக்கிறேன். நான் FeSO4 தந்திருந்தேன், Fe வேறு ஏதாவது தந்திருந்தா நீங்கள் அதிന്റെ அன்னையனுக்கு தாக்கமொழி படிச்சிருப்பீங்க. அப்ப அது குழம்பிக் கொண்டிருக்கு. Fe2+ KMnO4 ஒட்சியேற்றம், இதுதான் இந்த தாக்கத்தின் முடிவு. எங்கெல்லாம் Fe2+ இருக்கோ அங்கெல்லாம் MnO4- போட்டா அது Fe3+ ஆக ஒட்சியேற்றப்பட்டு அமில ஊடகம் Mn2+ ஆக தாக்கப்படும். சரி, இதை விரும்பினா நீங்க முழு தாக்க சமன்பாடாக எழுதலாம். நான் Feக்கு கட்டியன் தராத அந்நியன் தராதால தாக்க சமன்பாடு எழுத மாட்டீங்க, நான் தேவைக்காக விட்டுருக்கு. பிறகு நாங்கள் சேர்த்தல். சரி, அப்ப இந்த தாக்கம் உங்களுக்கு ஓகே தானே? இவ்வளவு தாக்கம் இருக்கு உங்களுக்கு. Fe2+க்கும் KMnO4 MnO4- தாக்கத்துல இப்ப சரி தந்ததுக்கு நாங்கள் தாக்கம் எழுதுறதாக இருந்தா கூட எப்படி எழுதலாம்? Fe2+ எழுதி இருக்குது, Fe2+ சேர்த்து எழுதலாம். 5 Fe2+ எழுத வேண்டிய தந்தது அதான் 5 Fe2+. KMnO4க்கு பதிலாக ஒரு MnO4- பதிலாக ஒரு KMnO4 கொண்டு வரீங்க. ஒரு பொட்டாசியம் மேலதிகமா வருது, அதை அங்கால கொடுக்க வேணும். இதுல 8H+ தேவை. அப்ப 4 H2SO4 போதுமானது. இதுல ஒரு 4 SO4 மேலதிகமாக சேர்த்து, சரியா? 4 SO4 மேலதிகமாக சேர்த்து அதே மாதிரி விளைவில
ஏற்கனவே Mn2+ இருக்கு, ஏற்கனவே Mn2+ இருக்கு, அதை போடுறோம். 5 Fe3+ ஒட்சியேற்றப்பட்டிருக்கு. இதுல ஒரு K+ மேலதிகமா சேர்த்திருக்கீங்க. இதுல 4 SO4 சேர்த்திருக்கீங்க, 4 SO4 இதுல 4 நீர் இருக்கு. இவ்வளவு வந்து தாக்கியின் பக்கம் விளைவின் பக்கம் இருக்க சரி. இதுல Fe2+க்கு நீங்க அந்நியன் போட்டீங்கன்னா அதின் அந்நியனும் பெற சேர்த்தழுதைக்கு உங்களுக்கு சுகமாக இருக்கும். இந்த தாகம் இருக்காது. அதாவது Fe2+ KMnO4 ஒட்சியேற்றும். சரியா? ஒரு கேள்வி நான் விடுபட்டேன்னு சொன்னீங்க, அந்த கேள்வியை நாங்கள் பார்ப்போம். ஓர்டர் மாறி போச்சுதான். இந்த தாக்கத்தை உங்களுக்கு எழுதுனா இப்ப இவ்வளவு தூரம் வந்து நிற்கும், தொங்கிக் கொண்டு நிற்கும். நீங்கள் சந்தோஷமா எழுதிட்டு போற என்ன எழுதலாம்? இதுல இருக்கிற SO4 சரியா? SO4 இதையும் எழுதலாம், சேர்த்து எழுதலாம். சேர்த்து எழுத மிச்ச கட்டியம் கொஞ்சம் 10+ வரக்கூடிய மாதிரி மிச்சம் இருக்கும், அது இருக்கட்டும். அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால், 4வது கேள்வி என்ன? Na2C2O4 அதுக்கும் KMnO4க்குமான தாக்கம். அமிலம் வந்து H2SO4 சொல்லியிருக்கு. Na2C2O4க்கும் KMnO4க்குமான தாக்கம், அமிலம் வந்து H2SO4. அப்ப நாங்கள் வளமையை போலவே செய்வோம். Na2SO4 அயனாக்கம் செய்வோம், Na2C2O4 அயனாக்கம் செய்வோம். Na2C2O4 அயனாக்கம் செய்தால் இது ஏற்கனவே ஒரு இடத்துல எழுதி இருக்கிறீங்க. 2 Na+ என்றும் ஒரு C2O4 என்று இது அயனாக்கம் அடையும். ஏடா இது இந்த வலுவளவு 1, இதுக்கு வலுவளவு 2, அதான் மாத்தி எழுதி இருக்கீங்க. அப்ப Na2C2O4 என்றது 2 Na+ C2O4 கொண்டு ஒரு அயன் சேர்ப்பு. அதே போல KMnO4 நீங்கள் அயனாக்குவது ஒரு கால நேரம் நீங்கள் எழுதினால் அதுக்கேற்ற மாதிரி என்னாலும் எழுதலாம் தானே. இப்ப நீங்க படிக்கிறது சரி, ஆனால் அனுபவம் ஒன்று இருக்குதானே. இப்படித்தான் நாங்கள் இந்த சேர்வைகளை பேக்கப் பண்ணலாம்னு சொல்லி. அப்ப நீங்கள் இதுல என்ன செய்யணும்னு சொன்னால் சாத்தியப்பாடு வந்து செக் பண்ணணும். இதுல யார் யாருக்கு இடையில தாக்கம் நடக்கும் அப்படின்னு செக் பண்ணணும். உங்களை சொன்ன Na+ என்பது S தொகுப்பை சேர்ந்த ஒரு கட்டியன், K+ S தொகுப்பை சேர்ந்த கட்டியன். இந்த கட்டியன்கள் சாதாரணமாக ரசாயன தாக்கங்களின் போது ஒட்சியேற்றத்துக்கோ தாழ்த்தலுக்கோ இனி உட்படாது. அதாவது ஒரு சடத்துவ அயனாக சாதாரணமாக காணும். இந்த அயனுக்கு நீங்க கருதுற தாக்கம் எந்த ஒரு சந்தர்ப்பத்தும் தாக்கம் இல்லை. இது எஸ் தொகுப்பு கட்டியன்கள், அவை உறுதியான ஒட்சியேற்ற நிலையில காணப்படும். இதை தாழ்த்த வேணும்னு சொன்னால் அசாதாரண நிலை மின்பகுப்பு முறையை கையாள வேண்டும். இந்த நீர்க்கரசல்ல ரசாயன தாக்கங்களை நிகழ்த்துவதன் மூலம் நீங்க இந்த உலோகத்தை பிரிச்செடுக்க முடியாது. அதை நீங்க விளையாட. சரி, அப்ப இந்த K+ Na+ இந்த சந்தர்ப்பத்துல 4 அயன்கள்ல ஒன்றோடு ஒன்று தாக்கம் அடைய போறது இல்லை. இது ரெண்டும் தாக்கம் அடையாதானே. தாக்கம் அடையாதான் இப்படி ஒரு சேர்வு ஏற்கனவே இருக்கு. அப்ப இவருக்கு இவரோட தாக்கம் இருக்கும்னு பார்க்கணும். இவரே ஒட்சியேரியலா இருக்கு, மேல தாழ்த்தவும் இல்லை. இவருக்கு இவரோட தாக்கம் இவர் எஸ்தோப்பு மூலம் தாக்கல. அப்ப இவர் யாரோட தாக்குவார் என்றால் இவரோட மட்டும்தான் தாக்குவார். இவரும் யாரோட தாக்குவார், இவரோட மட்டும்தான் தாக்குவார். அப்ப இங்க வந்து வாய்ப்பு பார்க்கப்பட வேணும் யார் யாருக்கு இடையில தாக்கம் நடக்கும்னு சொல்லி. நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க. வாய்ப்பு பார்க்க வேணும் யார் யாருக்கு இடையில தாக்கம் நடக்கும்னு சொல்லி. சரியா? ஓகே, நீங்க அந்த தாக்க சமன்பாடு எழுதி இருக்கீங்க. இதுல 4 SO4 இருக்கு. அப்ப இதுக்கான அறியவன் சமன்பாட்டை இனி நாங்கள் எழுதுவோம். C2O4 CO2 ஒட்சியேற்றப்படும் நேர்போன வகுப்புல சொல்லி பௌதிக நிலையா நான் போர்டில போட்டா குழப்பிக்கொண்டு CO2 ஒட்சியேற்றம். முதலாவது ரூல்ஸ், ஒட்சியேற்றம் மாறுபடுகிற மூலகத்தை இனங்கண்டு சமன் செய்ய சொல்லி. இதுல 2 CO2 போடுவோம். 2வது ரூல்ஸ், ஒட்சனை சமன் செய்ய நீரை பயன்படுத்த சொல்லி. நீரை பயன்படுத்த இங்க 4 ஒட்சன், அங்கே 4 ஒட்சன். அப்ப நீர் போட தேவையில்லை. 3வது ரூல்ஸ், ஹைட்ரஜனை சமப்படுத்த H+ போட சொல்லுவோம். ஹைட்ரஜன் தான் இல்லையே, அப்ப H+ போட தேவை. 4வது ரூல்ஸ், ஏற்றத்தை சமன் செய்ய இலத்திரனை போடும். இங்க 2 2, அங்க 0. அப்ப வித்தியாசம் 2. அப்ப தேவையான இலத்திரன் 2 தெரியும். எங்க போடுறது? இது மைனஸ் ஒட்சியேற்றம் இதுல இருக்கு, ஏற்றத்துல இருக்கு. அது பிளஸ்ல 0த்துல இருக்கு. அப்ப மைனஸோட எப்படியா 0 பெருசு தானே. அப்ப அந்த இலத்திரன் எங்க சேர்க்கணும் என்றால் இந்த பக்கம் சேர்க்கவும்.
நேரேற்றம் எந்த பக்கம் உயர்வாக இருக்குதோ அந்த பக்கத்துல இலத்திரனை சேர்க்கணும். இனி MnO4 மைனஸ் ஏற்கனவே எழுதி பாடமா தானே இருக்கும். அரியோன் சமன்பாடு ஆரோட தாக்கம் எழுதினாலும் மாற போறதில்லை அமில ஊடகத்தில். அது நீங்கள் உங்களுடைய அனுபவத்தால சடசரண்டு போட்டுக்கொண்டு இவ்வளவும் நீங்கள் இனி கடாரண்டு போடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. மைண்டை கொஞ்சம் கன்சன்ட்ரேட் பண்ணி ஒருக்கா செய்யுங்கன்னா அதே மாதிரி அடுத்த தடவை படம் செய்யறாங்க, நேரத்தை குறைக்கிறாங்க. சரியா? அப்ப இனி நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் முழு அயன் சமன்பாடு எழுத. இதுல 5 இலத்திரன் இருக்கு, இதுல 2 இலத்திரன் இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? ஹோமோசிக்கு சமப்படுத்தணும். ஹோமோசி என்ன? 10. ஆகவே இந்த சமன்பாட்டை அதிண்ட குணகம் 2 ஆலை, இந்த சமன்பாட்டை இவருடைய குணகம் 5 ஆலையும் பெருக்கினாலும் சமப்படும் தான் இலத்திரன். சரிதான்? அப்ப 5 வந்து C2O4 மைனஸ் CO2 எல்லாத்தையும் பெருக்க போகுது. 2 MnO4 மைனஸ் 8H பிளஸ் 5 இலத்திரன் Mn2 பிளஸ் 4 நீர் எல்லாத்தையும் பெருக்கும். அப்ப இனி நீங்கள் அப்படியெல்லாம் கணக்கை யூசி பண்ணிக்காமல் மனதை ஒரு நிலைப்படுத்தி பெருக்கி மனதில் வச்சு கொண்டு தாக்கின்ற பக்கம் இருக்கு போடும். 5 C2O4 2 மைனஸ். அப்ப 5 C2O4 2 மைனஸ் 2 ஆள பெருக்கும் சக 2 MnO4 மைனஸ் 2 ஆள பெருக்கும் 16 H பிளஸ் சக இலத்திரன் எல்லாம் கேன்சல் பண்ணிடும். இவ்வளவுதான் தாக்கின்ற பக்கம் இருக்கிறது. முறையாக இருக்காண்டு பாருங்க. 1 2 3 தான் இலத்திரன் வெட்டுப்படத்தானே. விளைவில் என்ன இருக்கும்? இங்க ஏற்கனவே 2 CO2 இருக்கு, 5 ஆள பெருக்கித்தான் கூட்டம். ஆகவே 10 CO2 விளைவுக்கு வரும். இலத்திரன் 10 வரும் வெட்டுப்பட்டு. விளைவில் என்ன வரும்? 2 Mn2 பிளஸ் வரும். 2 ஆள பெருக்கும். அவ கூட்டேக்க கவனமா இருக்கும். 2 Mn 8 நீர் வரும். இதுதான் உங்களோட முழு அயன் சமன்பாடு. இங்க தந்தது வந்து சேர்வைகள் தந்திருக்கான தாக்க சமன்பாடு எழுதுறேன். இதுல வந்து அயன் தந்திருக்கிறதால நான் அயன் சமன்பாடு எழுதி தாக்க சமன்பாடு. இதுல தாக்கம் வந்து என்ன செய்யிருக்கு? பீசமான ரீதியில முற்றாக சமப்படுத்தப்பட்டிருக்கு. சரி, தாக்கம் பீசமான ரீதியில முற்றாக சமப்படுத்தப்பட்டிருக்கு. அணுக்கள் ரீதியாகவும் ஏற்றத்தின் ரீதியாகவும் தாக்கம் சமப்பட்டிருக்கு. ஒரு முறை செக் பண்ணிப்பாரு. அணுக்கள் ரீதியாகவும் ஏற்றத்தின் ரீதியாகவும் செக் பண்ணப்படும். இதுல 2 மைனஸ், ஒரு C2O4 2 மைனஸ் 2 மைனஸ், 5க்கும் 10 மைனஸ், இதுல 12 மைனஸ், இதுல 16 பிளஸ். அப்ப 12 மைனஸும் 16 பிளஸும் இருக்கிறால 4 பிளஸ் தாக்கில மிஞ்சும். இது நடுநிலை, இது நடுநிலை. ஆனா இது Mn2 பிளஸ், ஒரு Mn 2 பிளஸ். அப்ப 2 Mn 4 பிளஸ். சரி, அப்ப இனி நீங்க இதை பாத்தீங்கன்னு சொன்னா முழு அயன் சமன்பாடு நான் சொன்ன மாதிரி தான். ஏற்கனவே சமப்பட்டு இருக்கிற ஒரு தராசில மேலதிகமாக நீங்கள் என்ன செய்யறீங்களோ அதை அடுத்த பக்கமும் செய்யவும். அப்ப C2O4 2 மைனஸ் பதிலாக நீங்க Na2C2O4 எழுத போறீங்க. உங்களுக்கு தேவையான C2O4 2 மைனஸ் 5 சோடா வாங்கினால் 5 போத்திலும் தான் சேர்ந்து வரும். அப்ப 5 Na2C2O4 எடுக்க வேண்டி வரும். ஏனென்றால் ஒரு Na2C2O4ல ஒரு C2O4 2 மைனஸ் தான் இருக்கு. அப்ப 5லையும் 5 Na2C2O4. அப்ப இதுல என்ன மேலதிகமா என்ன செய்திருக்கீங்க? இதுல C2O4 2 மைனஸ் 5 இருக்கு. இதுல என்ன செய்திருக்கீங்க? 5 Na2C2O4 போட்டுருக்கு. அதாவது 10 Na பிளஸ் போட்டு மேலதி. இதை மனதில் வச்சிருக்கணும். விளைவுக்கும் கொடுத்தால் சமப்படும். அப்படி யோசிச்சு கொள்ளும். இதுல MnO4 மைனஸ் 2 வரும். ஆனா எங்கள்கிட்ட இருக்கிறது KMnO4. அப்ப நாங்கள் 2 KMnO4 கொண்டு வரும். அப்ப இதுல என்ன செய்யறீங்க? 2 K பிளஸ் மேலதிகமா கொடுக்கணும். இதுல 16 H பிளஸ் வரும். அமிலம் என்று யார சொல்லியிருக்கேன்? H2SO4 சொல்லியிருக்கேன். ஒரு H2SO4ல 2 ஐதர்சன் இருக்கு. அப்ப 16 ஐதர்சன் வேணும் என்றால் 8 H2SO4 போதும். ஏன் ஒரு அமிலத்தட்ட 2 இருக்கு. அப்ப உங்களுக்கு 8 வேணும்டா, சாரி 16 வேணும்டா 8 எடுத்தாச்சு. இதுல என்ன செய்யறீங்க? 16 H பிளஸ் பதிலாக 8 SO4 2 மைனஸ் மேலதிகமாக சேர்த்திருக்கீங்க. அப்ப ஏற்கனவே விளைவில இருக்கிறதுக்கு மேலதிகமாக நீங்கள் தாக்கிக்கு என்னென்ன எல்லாம் சேர்த்தீங்களோ அவ்வளவுத்தையும் விளைவுக்கும் சேர்க்க வேண்டும். 10 Na பிளஸ் சேர்த்து இருக்கிறீங்க. அப்ப தட்டுக்கு விளைவின்ற தட்டுக்கு 10 Na பிளஸ் சேர்க்கணும். 2 K பிளஸ் சேர்த்திருக்கீங்க. விளைவின்ற தட்டுக்கு 2 K பிளஸ் சேர்க்கணும். 8 SO4 2 மைனஸ் சேர்த்திருக்கீங்க. விளைவின்ற பக்கத்துக்கு 8 SO4 2 மைனஸ். இப்ப தாக்கம் ஞாபகப்பட்டுதோ இல்லையோ?
அங்கால என்னெல்லாம் மேலதிகமா சேர்த்தீங்களோ இதுக்கும் என்னெல்லாம் மேலதிகமா இருந்துச்சோ அதை நாங்க மேலதிகமா கொடுத்துட்டோம். இது ஒரு சமன்பாடு தானே, தராசு மாதிரி யோசிச்சு கொள்ளலாம். ஒரு தட்டுக்களை நீங்க என்ன அநியாயம் செய்றீங்களோ அடுத்த தட்டுக்கு அதே அநியாயம் செய்யலாம், சமனா வருது. சரி, இதோட தாக்க சமன்பாடு பினிஷ்ட். நான் சொன்னேன் கட்டியனையும் வன்னியனையும் தனித்தனி எழுதுறது எங்களுக்கு விருப்பம் இல்லை. அது ரெண்டையும் நாங்கள் பொருத்தமான முறையில சேர்த்து நியூட்ரலாக எழுதிக்கொள்வோம், நடுநிலை மூலக்கூறாக எழுதும். அப்ப தாக்கின்ற பக்கம் இப்ப எல்லாம் நடுநிலை மூலக்கூறா வந்துட்டு 5 Na2CO4 2 KMnO4 8 H2SO4 தாக்கின்ற பக்கம் எல்லாம் நடுநிலையா வந்துட்டு. சரி, விளைவின்ற பக்கம் 10 CO2 நடுநிலை 8 நீர் நடுநிலை, அது சரி. ஆனால் 2 Mn2+ இருக்கு, 10 Na+ இருக்கு, 2 K+ இருக்கு, 8 SO4 இருக்கு. அப்ப இந்த கட்டியனையும் வன்னியனையும் என்ன செய்யணும், சேர்த்து பொருத்தமான முறையில் ரசாயன சூத்திரம் எழுதவும். அவன் முதல் எழுதுவான் Mn2+ஐயும் SO4 சேர்த்து எழுதினால் MnSO4 வரும். அப்ப கவனிங்க, எனக்கு இடங்கான வரும் என்றாலும் இந்த தாக்கங்கள் எழுதி அடுத்த வரியில விளைவு எழுத போறேன். அப்ப மூலக்கூறுகளை அப்படி எழுதுறேன். 10 CO2 ஏற்கனவே இருக்கு, 8 நீரும் அப்படியே இருக்கு. இனி கட்டியனையும் வன்னியனையும் சேர்த்து எழுத போறேன். அப்ப Mn2+ SO4 MnSO4 ரெண்டு பேர் MnSO. சரிதான். எத்தனை Mn2+ இருக்கு? 2 இருக்கு. எத்தனை SO4 8 இருக்கு. 8 SO4 இருக்குன்ற காண்டி 8 MnSO4 எழுதல. அது MnSO4 தான். 2 Mn தான் இருக்கு. அப்ப 2 MnSO4. அடுத்தது என்ன கட்டியன் இருக்கு? Na+. Na+ SO4 என்ன வரும்? Na2SO4. அப்ப Na2SO4 எழுதும். உங்கள்ட்ட எத்தனை Na+ இருக்கு? 10 இருக்கு. உங்கள்ட்ட 10 Na+ இருக்கு. 10 Na+ இருக்கு. ஆனா எத்தனை SO4 இருக்கு? 8ல இதுக்கு 2 போயிட்டு 6 இருக்கு. 10 Na+ வேணும் என்றால் 5 Na2SO4 எழுதலாம். 5 Na2SO4. இப்ப பாருங்க, 8 SO4 இல்ல, 2 SO4 Mnக்கு வந்துட்டு 5 Na2க்கு வந்துட்டு, அப்ப ஒன்றுதான் மிச்சம் இருக்கு. ஒன்றுதான் மிச்சம் இருக்கு. சரியா? ஒன்றுதான் மிச்சம் இருக்கு. இப்ப என்ன இருக்கு? 2 K+ ஒரு SO4 K+ SO4 என்றால் என்ன வரும்? K2SO4 வரும். ஆகவே K2SO4. இப்ப எல்லாம் ஞாபகப்பட்டதோ இல்லையோ? உளுத்தும் சமப்பட்ட. இனி எண்ணி பாருங்க, அணுக்களை ஏற்றங்கள் எல்லாத்தையும் எண்ணி பாருங்க, எல்லாம் உங்களுக்கு ஓகே இருக்கு. ஓகே, அப்ப நீங்க Na2CO4க்கும் K2Cr2SO4க்கும் தாக்கம் என்று சொல்றீங்களா? அது இருக்கட்டும். இப்ப உங்களுக்கு 2 தாக்கத்தை நான் ஒரே இடத்துல படிப்பிச்சிருக்கேன். ஒன்று Fe2+க்கும் KMnO4க்குமான தாக்கம், இன்னொன்று Na2C2O4க்கும் KMnO4க்குமான தாக்கம். Fe2+ஓடையும் KMnO4 தாக்கம் என்று சொல்லியிருக்கேன். C2O4 ஓடையும் KMnO4 வந்து தாக்கம். இந்த ரெண்டையும் இந்த ஒரு இடத்துல நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு
அடுத்ததா தார கேள்வியை ஒருக்க பாருங்க. அதுக்கு பிறகு நானும் கூட கேட்டுசியா அது உங்களை வளமையான கேள்வி மாதிரி தான் செய்யலாம் தானே. இப்ப நான் தர கேள்விதான் இன்னைக்கு உங்களோட தாக்கி வந்து FeC2O4 KMnO4 அமிலம் H2SO4 இந்த தாக்கத்தை அரையன் சமன்பாடு எழுதுவதன் மூலம் எப்படி சமப்படுத்துவது ஒருக்கா யோசி. அரையன் சமன்பாடு எழுதுவதன் மூலம் இந்த தாக்கம் எப்படி சமப்படுத்தப்படும். மற்றதை நான் உங்களை போட்டோ போடுறேன். நீங்கள் இந்த கேள்வியை செய்யும் இந்த தாக்கத்தை பினிஷ் பண்ண பாருங்க. தாக்க சமன்பாடு எழுதாட்டாலும் முழு அயன் சமன்பாட்டு எழுதுவோம். முழு அயன் சமன்பாட்டுல FeC2O4 KMnO4 என்ன பீசமானம் என்று சொன்னீங்கன்னா எனக்கு போகும். முழு அயன் சமன்பாட்டு எழுதி பீசமானது சொன்னீங்கன்னா போதும். இங்க 2 புள்ளா செய்தாலும் பரவாயில்லை, நான் சொல்ல மாட்டேன். ஆறாவது செக் பண்ணிக்கொள்ளும் பீசமானம் என்ன சொல்லி. சரி, கவனிங்க. உங்களுக்கு நான் தந்த கேள்வி FeC2O4 KMnO4 H2SO4. இதுல H2SO4 அமிலமாக மட்டும் தொழிற்படுதுன்னு சொல்லியிருக்கேன், ஐதான அமிலம். அப்ப தாக்கம் யாருக்கு இடையில நடக்க போகுதுன்னா இந்த ரெண்டுக்கும் இடையில தான் ரசாயன ரீதியாக தாக்கம் நடக்கும். இது அமிலமாக மட்டும் தாக்கத்துக்கு. அப்ப இது ஒரு சேர்வை, வேற நீங்கள் அயனாக்கம் செய்ய. இதுக்குதான் நான் அந்த அயனாக்கங்களை எழுதி கொள்ளும். இந்த அயனாக்கத்துல Fe2+ C2O4 தான் அயன்கள். ஏன் சேர்வையை பார்க்க தெரியும் தானே. இதுல Fe2+ C2O4 FeC2O4. ഇതിന്റെ അയനാക്കത്തില് K+ MnO4-. நான் இதுக்கு முந்தின ஒரு கேள்வியில வாய்ப்பு பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த 4 அயன்கள்ல யார் யாருக்கு இடையில தாக்கம் இருக்கின்ற வாய்ப்பை நீங்கள் பார்க்கணும். இதுதான் முதலாவது கேள்வியும் ஒன்று செய்திருக்கு. இது K+. அப்ப K+ யாராலையும் சர்வசாதாரணமாக உச்சியேற்ற முடியாது, தாழ்த்த முடியாது. ரசாயன தாக்கங்கள், நீர்க்கரசல் இடம்பெறும் ரசாயன தாக்கங்கள்ல இந்த K+ வந்து தாக்கத்துக்கு உட்படாது. அது மின்வகுப்பு முறையால மட்டும்தான் தாழ்த்தக்கூடியது. இதுக்கு மேலே அது ஒட்சியேற்ற மேலாது ஜெனரல் கெமிஸ்ட்ரியில படித்திருக்கு. 2ஆம் அயனாக்க சக்தி மிக உயர்வு.
அப்ப ரெண்டாவது இலத்திரன்ல இருந்து இது K2+ ஒரு இதை தோற்றுவிக்காது. அதை நான் சொல்லியிருக்கேன் சேர்வைகள்ல பொட்டாசியம் +1 ஒட்சியேட்டன்லயே மட்டுமே எடுக்கும்னு சொல்லி. ஆகவே இந்த 4 அயன்கள்ல இவருக்கு ஒரு தடவையும் தாக்கம் இல்லை. MnO4 மைனஸுக்கு இந்த Fe2+ தாக்கம் இருக்கு. வேற C2O4 அதை பொறுத்தவரையில 2+ இருந்தா 3+ மாத்தும், C2O4 இருந்தா CO2 ஆக சேரும். தான் நடக்கும். ஆக FeC2O4 KMnO4 தாக்கத்துக்கு உட்படும் போது FeC2O4ல இருக்கிற Fe2+க்கும் ஒட்சியேற்ற தாக்கம் இருக்கு, C2O4 ஒட்சியேற்ற தாக்கம் இருக்கு. இந்த ரெண்டு பேரையும் ஒட்சியேற்றி KMnO4 மட்டும் தாழ்த்தப்படும். தமிழ் சினிமா சில ஹீரோக்கள் மாதிரி ஒரு ஆள் வந்தாலும் அடிப்பினோம், 2 பேர் வந்தாலும் அடிப்பினோம், 2000 பேர் வந்தாலும் அடிப்போம், தனி ஒரு ஆளான்னு அடிப்போம். அது மாதிரி KMnO4ல இருக்கு MnO4- ஒட்சியேற்றப்படக்கூடிய மாதிரி Fe2+ வந்தாலும் Fe3+ ஒட்சியேற்றும், C2O4 வந்தாலும் CO2 ஒட்சியேற்றும். நீங்க பார்த்த பழைய சந்தர்ப்பங்கள் எல்லாம் தனியொரு ஆளோட நடக்கிறதாக. இப்ப அந்த 2 பேர் ஒரு இடத்துல நிற்கும். அப்ப 2 பேரையும் என்ன செய்யும்? இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் மிக குறைவாகத்தான் நாங்கள் பார்ப்போம். ஆனால் பார்க்க வேண்டும். 2013 ஒரு கேள்வி இருக்கு. இந்த இதுதான் FeC2O4 KMnO4 தாக்கம். அப்ப 2 கூறுகள் ஒட்சியேற்றப்படும், ஒரு கூறு தாழ்த்தப்படும். 2020 ஒரு கேள்வி போட்டு Fe இந்த கலவைக்கு இருக்கு Fe2+க்கு ஒரு தாக்கம் இருக்கு, ஒட்சியேற்ற தாக்கம். இதுல இருக்கிற C2O4 ஒரு தாக்கம் இருக்கு, CO2 ஆக ஒட்சியேற்றப்படுறது. Fe2+ ஒட்சியேற்றப்பட்ட Fe3+ தானே, அதை மறக்க கூடாது. C2O4 ஒட்சியேற்றப்பட்ட CO2 தானே அமில ஊடு. இந்த 2 பேரும் ஒட்சியேற்றப்பட இந்த MnO4- மட்டும் இங்க தாழ்த்தப்படும். அப்ப முதல்ல நாங்கள் இந்த 2 பேருக்கும் ஒட்சியேற்றத்தை கருதுவோம். 4 ரூல்ஸ். முதல் 2 கேள்வியிலும் சரியா தான் கழிச்சிருக்கேன். அப்ப இங்க இருக்கிற இலத்திரனுக்கு இந்த ஏற்றத்துக்கு வித 1. அப்ப அந்த ஒரு இலத்திரன் இங்க ஒட்சியேற்ற மாறுபடுற மூலம் காபன் சமப்படுத்தி. அப்ப ஒட்சியேற்ற ஹைட்ரஜன் போடுறதுல இங்க 2 மைனஸ் இங்க 0. அப்ப இதுல 3 2 இலத்திரன். நீங்க யோசிப்பீங்க, 2 பக்கம் ஒரே இலத்திரன், ஒரு இலத்திரன் 2 பக்கம் ஒரே சைட்ல வருது. 2 ஒட்சியேற்றப்பட்டா ஒரே சைட்ல வரும் எங்களுக்கு. ஆக FeC2O4 KMnO4 தாக்கும் போது Fe2+க்கும் ஒரு ஒட்சியேற்றம் இருக்கு, C2O4 ஒரு ஒட்சியேற்றம் இருக்கு. அப்ப இந்த 2 பேரும் ஒட்சியேற்றப்பட்டால் இது ஒரு இலத்திரனை விடுவிக்க, இது 2 இலத்திரனை விடுவிக்க, மொத்தம் 3 இலத்திரன் தாக்கத்துல விடுவிக்கப்படும். அப்ப நீங்க விரும்பினால் இதை சேர்த்து எழுதலாம், 2ஐயும் சேர்த்து எழுதலாம், அதுல ஒரு பிழையும் இல்லை. Fe2+ஐயும் C2O4 சேர்த்து FeC2O4 திருப்பி எழுதி கொள்ளலாமே, அந்த சேர்வை அதுதானே. இந்த 2ம் ஒட்சியேற்றப்படும் போது Fe3+ம் 2 CO2வும் 3 இலத்திரனும் விடுவிக்கப்படும். இதுதான் ஒட்சியேற்றத்திற்குரிய அரையன் சமன்பாடாக இருக்கு. 2 கூறு ஒட்சியேற்றப்படுகிறது, 2 கூற்றின் ஒட்சியேற்றத்தை கூட்டி எழுதுறோம். ஒட்சியேற்றத்துக்குரிய அரையன் சமன்பாடு இதுதான். ஒரு Fe2+ம் ஒரு C2O4 ஒட்சியேற்றப்படைக Fe2+ ஒட்சியேற்றப்படும் என்பதால அதுக்கும் தாக்கம் எழுதியிருக்கோம், C2O4 ஒட்சியேற்றப்படும் என்பதால அதுக்கும் தாக்கம் எழுதியிருக்கோம். நீங்க கட்டாயம் கவனிக்கும். அதான் நான் உங்களுக்கு வாய்ப்பு பார்க்க சொன்னேன். இதுல யார் யாருக்கு இடையில தாக்கம் நடக்கும் பார்க்கணும். இனிமேல நான் இதை செக் பண்ணி அடுத்து MnO4. அதுக்கு என்ன ஆரோட MnO4- ஒட்சியேற்றியாக தொழிற்பட்டாலும் அமில ஊடகத்தில் அது Mn2+ ஆகத்தான் தாழ்த்தப்படும். 4 நீர் 8H+ 5 இலத்திரன். இப்ப ஒட்சியேற்றத்துல 3 இலத்திரன் விடுவிக்கப்படுது, தாழ்த்தல்ல 5 இலத்திரன் தேவைப்படுது. ஆகவே முழு அயன் சமன்பாடு எழுதும் போது இலத்திரனை சமப்படுத்தணும். பொமசிக்கு சமம் 3க்கும் 5க்கும் இந்த பொமசி 15. அப்ப இந்த சமன்பாட்டை நீங்கள் 5ஆலையும் இந்த சமன்பாட்டை 3ஆலையும் பெருக்கி கூட்டினீங்கள் என்று சொன்னால் இலத்திரன் சமம். 5ஆலையும் இந்த 3ஆலையும் கூட்டி பெருக்கினீங்கன்னா சமப்படும்.
சரியா? பட்டு பட்டு பாருங்க. உள்ள போ. சரியா? அப்ப நீங்க கூட்டி எழுதுனீங்க என்றால் 5 FeC2O4 3 MnO4 minus 24H plus லத்திரன் கேன்சல் பண்ணும் 15 அங்க 15 விளைவில 5 Fe3 plus 10 CO2 சக 3 Mn2 plus சக 12 நீர். இதுதான் இந்த தாக்கத்துக்குரிய முழு அயன் சமன்பாடாக. இனி நீங்க அன்னையனையும் கட்டியனையும் சேர்த்து எழுதுறான், அதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது சேர்வையாகவே இருக்கு, FeC2O4 இருக்கு. இல்லைன்னா நீங்க தனித்தனி எழுதிருப்பீர்கள் 5 Fe2 plus 5 C2. அதை நான் அப்படியே வேண்டாம், இப்படி எழுதுங்க. நோட் பண்ணி கொள்ளணும். இனி இதுல 5 FeC2O4 அப்படியே இருக்கு. இல்ல 3 MnO4 மைனஸுக்கு 3 KMnO4 ஓடிக்கு. அப்ப 3 K பிளஸ் மேல அதிகமா வரும். 24 H2SO4க்கு 12 H2SO4, சாரி 24 H பிளஸுக்கு 12 H2SO4 போடுவீங்க. 5 Fe3 பிளஸ் ஏற்கனவே இருக்கு, 10 CO2 அது மூலக்கூறு, 3 Mn2 பிளஸ் ஏற்கனவே இருக்கு, 12 நீரும் மூலக்கூறு. இப்ப மேலதிகமா செய்த வேலை இதுல ஒரு 3 K பிளஸ் போட்டிருப்பீங்க, இதுல 12 SO4 மைனஸ் எடுத்துருக்கீங்க. அவ்வளோத்தையும் அங்க சேர்த்து போட்டு அன்னையனையும் கட்டியனையும் பொருத்தமான முறையில வலுவளவுகளை மாற்றி சேர்வையாக்கினா சேர்த்து. சரியா? கவனிங்க, 5 FeC2O4 3 KMnO4. அப்ப 3 K பிளஸ் மேலதிகமா சேர்க்கிறீங்க. 12 H2SO4 சேர்த்தால் 24 H பிளஸ் கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிறதோட 5 Fe3 பிளஸ் 10 CO2 3 Mn2 பிளஸ் 12 நீர், இதோட 3 K பிளஸ் மேலதிகமா சேர்த்துக்கிறீங்க. 12 SO4 மைனஸ் மேலதிகமா சேர்த்துக்கிறீங்க. இவ்வளவுத்தையும் விளைவுக்கு சேர்த்து விட்டீங்கன்னா சமன்பாடு சமம். இனி உங்களுடைய ஆத்ம திருப்தி காண்டி கட்டேனையும் அன்னையனையும் சேர்த்து எழுதுங்க. இதுதான் இதற்குரிய முழுவதும் சமன்பாடாக இருக்கு, தாக்க சமன்பாடாக இருக்கு. முதல் நீங்கள் அயன் சமன்பாடு எழுதுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. முழுவதும் சமன்பாடு கம்ப்ளீட் பண்ணுங்க. தாக்க சமன்பாடு திருப்பி திருப்பி எழுதி எழுதி பார்த்து விளங்க வேண்டியா என்ன செய்யற, விளங்காமல் விட்டுட்டு போயிடா. கெமிஸ்ட்ரி என்ற ஒரு பாடத்துல ரசாயன தாக்கம் என்றது தவிர்க்க முடியாது. ரசாயன தாக்கங்கள் யாவும் சமப்படுத்தி கொடுக்கப்படணும் என்றது எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு முடியும். சும்மா தாக்கியம் விளைவையும் போட்டுட்டு போயிடலாம்.
நான் அழைக்கிறேன். நீங்கள் ஒட்சியேற்றத்துக்குரிய கூறுகளையும் தாக்கத்துக்குரிய கூறுகளையும் இனங்கண்டு ஆர் ஒட்சியேற்றப்படும் ஆர் தாழ்த்தப்படும் என்று செக் பண்ணி குறித்த ஒரு தாக்க கலவைக்கு அந்த ஒட்சியேற்றம் அந்த தாழ்த்தல் எல்லாம் கருத்துல கொண்டுதான் சமன்பாடு எழுதும். பாருங்க, எவ்வளவும் நீங்கள் வளமையா திருப்பி எழுத வேண்டி வரும். விளைவை மட்டும் எழுதிக்கொள்ளும். தாக்கிகள் விளைவை மட்டும் எழுதுறேன். அப்படி எழுதும் போது கவனிங்க, இதுல Fe3+ இருக்கு. Fe3+ஐயும் SO4 2- நீங்கள் சேர்த்து எழுத போறீங்க. வலுவளவா மாத்தி தான் எழுதுறேன் நீங்கள். அப்ப உங்களுக்கு என்னென்று சேர்வை வர போகுது? ஏற்கனவே மூலக்கூறு இருக்கு, அதை எழுதி போட்டு நான் அங்கே எழுதுறேன். 10 CO2 12 நீர் இருக்கு, அது இருக்கட்டும். அதுகள்ல கை வைக்கக்கூடாது. 10 CO2 12 நீரும் இருக்கு, அதாவது மூலக்கூறுகள் தான் அது இருக்கட்டும். Fe3+ஐயும் SO4 2- சேர்த்தலினால் FeSO4 வராது. Fe3SO4 twice தான் வரும். Fe2SO4 thrice தான் வரும். இதுதான் இந்த ரசாயன சூத்திரம். Fe2SO4 thrice. இதன்படி ஒரு Fe2SO4 thriceல 2 Feயும் 3 SO4 2- இருக்கு. இந்த ஒரு சேர்வையில, இந்த ஒரு சேர்வைக்குள்ள 2 Feயும் 3 SO4 3- இருக்கு. சரி, 3 SO4 3- இருக்கு. உங்களோட எத்தனை இருக்கு? 5 தான் இருக்கு. 5 இத பீசமானத்தை போட்டு சமப்படுத்தும். பீசமான எத்தனை ஓடுறது? 5/2 போட்டா தான் இது சாத்தியப்படும். என்னடா மொத்தமா என்னட்ட இருக்கிற Fe3+ 5, ஒரு சேர்வைக்கு 2 இருக்கு. அப்ப இதுல 2.5 போட்டா தானே 5 வரும். சரி, அப்ப அப்படி போட்டுக்கணும். வேற என்ன கட்டியன் இருக்கு? Mn2+ இருக்கு. அப்ப Mn2+ பிரச்சனை இல்லாத ஒன்று தானே. MnSO4 எழுதலாம். இதுல எத்தனை இருக்கு? 3. அப்ப 3 போடும். வேற என்ன இருக்கு? K+ என்ற கட்டியன் இருக்கு. SO4 2- இருக்கு. K+ SO4 2- என்ன வரும்? K2SO4. உங்களோட எத்தனை பொட்டாசியம் இருக்கு? 3 தான் இருக்கு. இதுக்கு 2 இருக்கு. அப்ப இதுல என்ன போடணும்? 3/2 போட்டால் சரிதான். 3 வரும். இப்ப SO4 2- எண்ணி பாருங்க, சரியா வரும். இதுல 3 இருக்கு. 3 5 15 2 7.5 SO4 2- Fe2SO4 thrice இருக்கு. இதுல 3 இருக்கு, 10.5. இதுல 1.5 இருக்கு. அப்ப 2 சமப்பட்டு மிச்சம் சமப்படுத்தி பாருங்க, சமப்பட்டு. அப்ப தாக்கியில உள்ள உளவு அணுக்களும் உளவில உள்ள உளவு அணுக்களும் சமப்பட்டு. என்ன பிரச்சனை? ஈசமானம் பின்னத்தில் எழுதுவது முறையற்ற ஒன்று. பின்னம் தானே, அந்த பின்னத்தை நீக்கிறதுக்கான வழி தெரியும். ஒட்டுமொத்த சமன்பாடு தாக்கிகள் விளைவுகள் எல்லாரையும் இந்த பின்னத்தை நீக்கக்கூடியவாறு 2 அளவு இருக்கும். ஒட்டுமொத்த சமன்பாட்டையும் 2 அளவு இருக்கிறீங்க என்றால், இப்ப 5 FeC2O4 இருக்கிறது, 10 FeC2O4 வரும். 10 FeC2O4 வரும். ஒட்டுமொத்த சமன்பாட்டையும் 2 அளவு இருக்கு. 10 FeC2O4. 3 KMnO4 இருக்கிறது, 2 அளவு இருக்கிறதால 6 KMnO4 வரும். சரியா? 3 KMnO4 இருக்கின்றது, 2 அளவு இருக்கு, 6 KMnO4 வரும். 12 H2SO4 என்பது 24 H2SO4 வரும். 2 அளவு பெருக்கி கொண்டு வா. விளைவில 10 CO2 கண்டு இருப்பது 20 CO2 வரும். 12 நீர் என்பது 24 நீர் வரும். 5/2 Fe2C2O4 இனி பின்னர் நீங்கி 5/5 Fe2SO3 SO4 2- வரும். சரிதானே? 2 அளவிற்கு இந்த 2 மதம் பட்டு போகும். 3 KMnO4 6 KMnO4 MnSO4 வரும். 3 MnSO4 6 MnSO4 வரும். 3/2 K2SO4 3 K2SO4.
இந்த தாக்கத்தை சமப்படுத்தி கொடுக்கணும்னா அவ்வளவு வேலையை நீங்க கவனிக்கத்தான் போகணும். அது இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கல உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். 2-3 தடவை எழுதி கூட அனுபவத்துக்கு கொண்டு வந்து அதுக்கு பிறகு நீங்க செய்வீங்கன்னா கணக்கு நேரம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பாடத்தை விளங்கு. சரியா? அப்ப உங்களோட தாக்க சமன்பாடு இப்படித்தானே இருக்கும். சரி, இந்த மாதிரி 2 கூறு ஒட்சியேற்றப்படுற ஒரு கூறு தாழ்த்தப்படுகிற தாக்கங்கள் நாங்கள் எடுக்கலாம். அதில் எழுதி நாங்கள் சமப்படுத்தி பார்க்க வேணும். 2-3 தாக்கம் தரலாம். எழுதிட்டு எனக்கு ஒரு போடுங்க. நீங்களா என்ன மாதிரி முயற்சி இருக்கிறீங்கன்னு பார்ப்போம். எழுதி கொள்ளுங்க. FeSO3 இதுல Fe2+ ஒட்சியேற்றப்படும், SO3 2- ஒட்சியேற்றப்படும். தாக்கம் இதுதானே KM என்ன சிக்கல் தன்மையை கூட்டையில ஒரே மாதிரி எழுதுறேன். உங்களுக்கு அனுபவத்துக்கு வரட்டும் பண்ணிட்டு. அடுத்தது FeI2. FeI2ல Fe2+ I- வரும். Fe2+ Fe3+ ஒட்சியேற்றப்படும், I- I2 ஆக ஒட்சியேற்றப்படும். தாக்கம் KM என்ன பொருளால் ஒட்சியேற்றப்படும். ஒரு தாக்கம். அடுத்தது Cu2S. Cu2Sல Cu ஒட்சியேற்றம் +1 +2 ஒட்சியேற்றப்படும். இது -2 ஒட்சியேற்றம் பூச்சி ஒட்சியேற்ற நிலைக்கு தான் பொதுவாக ஒட்சியேற்றப்படும். வில்லங்கத்துக்கு யாராவது ஏதாவது சொன்னால் அதன்படி நீங்க எழுதி கொள்ள வேண்டியது. இப்ப சில நேரத்துல கேள்வியில சொல்லப்படலாம் -2 ஒட்சியேற்ற நிலைக்கு அந்த SO2 ஒட்சியேற்றப்படுதுன்னா SO2 எழுதிப்பார். அப்படி ஒன்றுமே சொல்லப்படாட்டால் S2- SO4 2- தான் ஒட்சியேற்றப்படும். பூஜ்ஜியத்தை தான் ஒட்சியேற்றப்படும். அதே மாதிரி FeS அதுக்கும் KM என்ன போட நாங்கால இருக்கிற ஒரு தடவை மாற்றி எனக்கு ஒரு எழுதிட்டு போடுங்க. சரியா? இதோட நான் ஓப்பன் நிறைவு செய்து கொள்றேன். நீங்களும் எழுதிட்டு அடுத்த வகுப்பு எனக்கு அடுத்த வகுப்புகளில் போட்டுக்கொள்ளும். எழுதினாக்கள் லீவ் பண்ணலாம்.